ஹலோ எவ்ரிபடி, வெல்கம் டு அவர் சேனல் என்சிஆர்டி தமிழ். நம்ம இதில் பார்க்க போகிறது 9th ஸ்டாண்டர்டில் இருக்கிற கில்லுன்ற பாடம் தான். ஸோ இந்த கில்லு வந்து ஆத்தர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாதேவி வர்மா. இவங்க வந்துட்டு 1907 to 1987 தான் வந்து இவங்க வாழ்ந்த காலம். ஸோ ஜென்ரலி இவங்களோட ரைட்டிங்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மர்சிஃபுல்லாக இருக்கும், அன்பும் கருணையும் நிறைந்திருக்கும். ஸோ தென் இவங்க வாங்கின அவார்டு என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் விருதே இவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அண்ட் தென் மோர் ஓவர் இவங்களோட மாஸ்டர் பீசஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீஹார், அப்புறம் நீரஜா, யாமா, இதெல்லாமே வந்துட்டு இவங்களோட போயம்ஸ். இது வந்து மாஸ்டர் பீசஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிலஹரினா நீங்கள் சின்ன வயசில் படிச்சிருக்கீங்க, ஸ்குரில், ஓகேவா? அதை தான் வந்து அவங்க செல்லமாக வந்துட்டு கில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. ஸோ இந்த மகாதேவி வர்மாக்கும் கில்லுக்கும் இடையில நடந்த சில விஷயங்களை பற்றி தான் வந்து அவங்க வந்து ஒரு தொகுப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து மகாதேவி வர்மா வந்துட்டு இது வந்து இந்த கதையை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வராண்டாவில் உட்காந்துருக்கும் போது ஒரு எல்லோ கலர் பூ பூக்குது. அந்த எல்லோ கலர் பூவை பார்க்குறாங்க. ஸோ சோன்ஜூஹி அந்த பிளான்ட்டு அங்கே அதில் வந்து எல்லோ பூ பூத்துருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது இவங்களுக்கு வந்து கில்லு ஞாபகம் வந்துச்சு. பிகாஸ் ஜென்ரலி கில்லு வந்துட்டு அந்த இடத்துல தான் வந்து ஹைட் அண்ட் சீக் கேம் வந்து விளையாடிட்டு இருக்கும். ஸோ அதனால் அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த கில்லுவோட ஞாபகம் வந்துச்சு. ஸோ இந்த கில்லு ஸ்டோரி எப்படி அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து மகாதேவி வர்மா வந்து அவங்களோட வராண்டால வந்து உட்காந்துருப்பாங்க. அப்போ உட்காந்துருக்கும் போது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய காக்கா கூட்டம் வந்து ஒரு ஃப்ளவர் அந்த செடி கிட்ட போயிட்டு ஏதோ கத்திக்கிட்டு பயங்கரமா கூட்டமா வந்து கத்த ஆரம்பிச்சிருச்சு, கச்ச கச்ச கச்சான்ட்டு. ஸோ இவங்க என்னடா இது இவ்வளோ காக்கா போய் இந்த இடத்துல ஒரே இடத்துல நின்று இப்படி கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட போய் பார்க்குறாங்க. அப்போ பார்க்கும்போது பார்த்தா அந்த ஒரு ஃப்ளவர் பாட்டுக்கும் வாலுக்கும் அந்த செவுத்துக்கும் நடுவில் வந்து பார்த்தா ஒரு குட்டி ஸ்குரில் வந்து மாட்டிக்கிச்சு. ஐயோ, இது என்னடா ஒரு ஸ்குரில் மாட்டிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. ஸோ பார்த்துட்டு இங்கே என்ன பண்ணுறாங்க, அந்த காக்காவெல்லாம் ஷூ ஷூ அப்படின்னு சொல்லிட்டு துரத்துறாங்க. அண்ட் தென் அந்த ஸ்குரில் ஓடி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த ஸ்குரிலால் நகரவே முடியல. பிகாஸ் அந்த ஸ்குரிலுக்கு வந்து பயங்கரமாக அடிபட்டிருக்கு, அதால வாழற கண்டிஷன்ல கூட இல்லை. ஸோ அதுக்கு ஏன்னா உடம்புலாம் பயங்கரம் அடியாக இருந்திருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வந்துட்டு இந்த கில்லுவை வந்து கையில் தூக்குறாங்க. தூக்கி பார்த்தா அதோட உடம்பெல்லாம் ஃபுல்லாக ரத்தமாக இருக்குது, பயங்கரமாக அடிபட்டிருக்கு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த ரத்தத்தெல்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பெனிசிலின் ஆயில்மெண்ட் வந்து அதோட அடிப்பட்ட இடத்துலாம் அதுக்கு அந்த கில்லுக்கு வந்து தடவி விட்டுட்டு இருக்காங்க, ஓகேவா? அண்ட் தென் வந்துட்டு அவங்க வந்து ஒரு ஒரு குட்டி காட்டன் பஞ்சு எடுத்து அதில் வந்து நல்லா பாலை நினச்சி அதோட வாயில் வந்து ட்ராப்பாக ஊற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் அந்த கில்லுவால் வந்து அதை குடிக்கவே முடியல. அந்த தண்ணிலாம் வந்து அந்த பால் வந்து அப்படியே வெளில வந்துருச்சு. அண்ட் தென் சரி அட்லீஸ்ட் தண்ணியாவது குடிக்குதா பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தண்ணி வந்து வாயில் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க, ட்ராப்பாக. ஸோ வந்து சொட்டு சொட்டாக கடைசியாக பயங்கரம் ஒரு பெரிய ஒரு போராட்டத்துக்கு அப்புறம் ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம் வந்து ஒரு 2 ட்ராப் தண்ணி வந்து அதுக்கு உள்ளே போச்சு. ஸோ இதே மாதிரி ட்ரீட்மெண்ட் வந்து அவங்க வந்து 3 டேஸாக வந்து அந்த ட்ரீட்மெண்ட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த கில்லுவோட கண்டிஷன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா ஆக ஆரம்பிச்சுது, ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கில்லு வந்துட்டு அந்த ஆத்தரோட கையை வந்துட்டு அதோட கிளாஸ் இருக்குல்ல அதை வச்சு அழகாக பிடிச்சிக்குது, ஓகேவா? ஸோ அதை மாதிரி சொல்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 months ஆயிடுது. அப்போ வந்து கில்லு வந்து ரொம்ப நல்லா பெருசாகவே வளர்ந்துருச்சு, ஓகேவா? ஸோ அந்த வளர்ந்த கில்லுவை வந்துட்டு இவங்க இந்த ஆத்தர் வந்து எப்படி வர்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதோட வால் இருக்குல்ல, டெய்ல் இருக்குல்ல, அது வந்து அழகாக புசு புசுன்ட்டு ஃப்ளஃபியாக இருக்குது. அதோட கண்கள் பார்க்கும்போது பேர்ல்ஸ் மாதிரி நல்லா மினுமினுப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்துட்டு அவங்க வந்து சொல்றாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க வந்து அதுக்கு அதோட பெட் நேம் வந்துட்டு கில்லுன்னு ஆயிடுச்சு. கில்லுன்னு தான் வந்து அவங்க வந்து அதை கூப்பிட்டுட்டு இருந்தாங்க, ஓகேவா? ஸோ அந்த கில்லுக்குன்னு என்ன பண்ணாங்க, ஒரு குட்டியாக பேஸ்கெட் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி அவங்க வீட்டு அந்த ஜன்னல் கிட்ட மேலே வந்துட்டு அதை மாட்டி விட்டுட்டாங்க. அப்படியே ஆடுற மாதிரி அது ஸ்விங் மாதிரியும் இருக்கும் அதுக்கு. ஸோ அது வந்து இந்த கில்லு வந்து எங்கே என்ன பண்ணும், அந்த பேஸ்கெட்டுக்குள்ளே போய் உட்காந்து சிக்கு சிக்குன்னு அப்படியே வந்து ஸ்விங்கில் வந்து ஆடுற மாதிரியே வந்து அது ஆடிட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி 2 years போச்சு, ஓகேவா? ஸோ எப்போவுமே மகாதேவி வர்மா எழுதுறதுக்கு உட்காந்தாங்கனாலே உடனே வந்து இந்த கில்லு என்ன பண்ணும், போய் அவங்கள தொந்தரவு பண்ணும் இந்த கில்லு, ஓகேவா? இந்த கில்லு வந்துட்டு எப்படி தொந்தரவு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கடகடான்ட்டு அந்த கர்டைன் மேலே ஏறி சிக்கு 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 சிக்குன்னு சவுண்டோட கீழே இறங்கி வருது. இது மாதிரி சவுண்ட் பண்ணி வந்து அந்த கில்லு வந்துட்டு அவங்களை எழுத விடாமல் தொந்தரவு பண்ணுறது தான் அதுக்கு வேலையாகவே இருந்துச்சு. ஸோ ஃபைனலாக வந்து அதை பிடிச்சிருவாங்க. அதை பிடிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, ஒரு சின்ன அட்டைப்பட்டி மாதிரி இருக்கும், அந்த அட்டைப்பட்டிக்குள்ளே வந்து அதை
போட்டுருவாங்க. அது போட்ட உடனே கூட என்ன பண்ணும், அப்படியே அந்த தலைய மட்டும் அந்த அட்டைப்பெட்டி வழியா நீட்டிக்கிட்டு அந்த 2 கிளாஸ் வச்சு அத புடிச்சுக்கிட்டு இப்படி நீட்டி எட்டி எட்டி பார்க்கும் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஜென்ரலா இதுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கேஷ்யூஸ் ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு. ஓகேவா? அதுக்கு எப்பவுமே பசியா இருக்கும்போதும் அது கேஷ்யூ சாப்பிடும். ஸோ அது கண்ண வந்து உருட்டி உருட்டி காட்டும். ஸோ அந்த கண்ண உருட்டி உருட்டி காட்டும்போது என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கு கேஷ்யூஸ் வேணும், பிஸ்கெட்ஸ் வேணும், நான் பசியா இருக்கேன் அப்படின்றது தான் வந்து அதோட அர்த்தம். ஓகேவா? ஸோ ஒரு ஸ்ப்ரிங் சீசன், அந்த ஸ்ப்ரிங் சீசன்ல வந்துட்டு அவங்க ஜன்னல் வழியா இந்த நீம் மரத்துலேருந்து வர காத்து, அதுக்கப்புறம் அந்த காத்தோட கலந்து வர அந்த ஜாஸ்மின், அந்த நிறைய ஜாஸ்மின் பிளான்ட்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த மல்லிகை மணம் எல்லாம் சேர்ந்து வந்து ஜன்னல் வழியா வந்து இவங்க வீட்டுக்குள்ள வரும்போது இவங்களுக்கு வந்து ரொம்ப, அந்த ஆத்தருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த ஸ்மெல். அந்த மோர் ஓவர் இந்த ஸ்குரில் வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த விண்டோக்கு பக்கத்துல உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தா, அங்க வந்து அந்த கார்டன்ல வந்து மிச்சம் நிறைய ஸ்குரில்ஸ்லாம், வெளியில இருக்கிற ஸ்குரில்ஸ்லாம் ஓடி ஆடி விளையாடிட்டு இருக்கும்ல, அத வந்து இந்த கில்லு வந்து அப்படியே பார்த்துட்டு இருக்கும். அந்த அந்த ஸ்குரில்லாம் என்ன பண்ணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஜன்னல் கிட்ட நின்னு சிக் 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 அப்படின்னு சவுண்ட் பண்ணி காட்டிட்டு போகும். ஏதோ மெசேஜ் பாஸ் பண்ணிட்டு போகும். ஸோ இவங்க பார்த்தாங்க, இந்த கில்லு இப்படி ஏக்கமா பார்த்துட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஸோ கில்லுவையும் நம்ம விளையாட விடணும் அப்படின்றது வந்து இவங்க நினைச்சாங்க. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த விண்டோ பக்கத்துலயே வந்து ஒரு சின்னதா ஒரு கார்னர்ல வந்து ஒரு சின்ன ஓப்பனிங் மாதிரி ரெடி பண்ணி குடுத்தாங்க. இந்த கில்லு என்ன பண்ணும், அது வழியா வெளில போயிட்டு நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் ஜாலியா விளையாடிட்டு, அப்படியே ஜாலியா உள்ள வருது, வெளில போறது அப்படின்னு இந்த கில்லு வந்து பண்ணிட்டு இருந்தது. முக்கியமா இந்த மகாதேவி வர்மாக்கு என்ன பெரிய ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, இவங்க கிட்ட வந்து நிறைய பெட் அனிமல்ஸ் வளர்த்துட்டு இருந்தாங்க. நாய், பூனை இதெல்லாம் கூட வந்து அவங்க வளர்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த நாய், பூனை கிட்ட இருந்து இந்த கில்லு காப்பாத்துறதே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய வேலையாவே இருந்துச்சு. ஓகேவா? ஸோ ஜென்ரலா வந்து இவங்க எழுதுற ரைட்டிங்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த பேப்பர்லாம், இம்பார்ட்டன்ட் பேப்பர்ஸ்லாம் பத்திரமா வச்சு ரூம்குள்ள வச்சு ரூம பூட்டிட்டு இவங்க வந்து போயிடுவாங்க. ஓகேவா? இவங்க ரூம பூட்டிட்டு போகும்போது இந்த கில்லுவும் வந்து இவர் வந்துட்டு இந்த சைடு ரூம விட்டு வெளில போயிடுவாரு விளையாடுறதுக்கு. ஓகேவா? ஸோ கில்லு வந்து எப்படி விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த அதர் ஸ்குரில்ஸ் எல்லாம் வெளில இருக்கும்ல அந்த கார்டன்ல, அந்த ஸ்குரில்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு இவர் தான் வந்துட்டு ஒரு லீடர் மாதிரி வந்து பிஹேவ் பண்ணுவாரு. ஓகேவா? அது மாதிரி தான் வந்து கேம் இருந்துட்டு இருந்தது. ஜாலியா அது மாதிரி தான் கேம்ஸ்லாம் விளையாடிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹைட் அண்ட் சீக் விளையாடுறது தான் வந்து இவரோட ஃபேவரட்டான கேம். ஒன்ஸ் எப்போ மகாதேவி வர்மா உள்ள ரூம்குள்ள நுழைஞ்சாங்களோ, உடனே இது என்ன பண்ணும், கடகடன் ரூம்குள்ள வந்துட்டு அதோட இது கர்டன் வழியா கடகடன் மேலே ஏறிட்டு அதோட ஸ்விங் இருக்குல்ல, அந்த ஸ்விங்ல உட்காந்து ஜிங்கு ஜிங்குன்ட்டு ஆட ஆரம்பிச்சிடும். ஓகேவா? இதுதான் வந்து டெய்லி வந்து அதோட வேலையா இருந்தது. ஒரு நாளைக்கு வந்துட்டு என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நிறைய பெட் அனிமல்ஸ் வந்து இவங்க வந்து வளர்க்குறாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ இது என்ன பண்ணுச்சு, ஒரு எந்த ஒரு பெட் அனிமலுமே இவங்க சாப்பிடும்போது அந்த தட்டுல, இவங்க பக்கத்துல வந்து அந்த தட்டுலேருந்து எடுத்து சாப்பிடுறதெல்லாம் எந்த பெட் அனிமலுமே பண்ணாது. பட் இந்த கில்லு இருக்கு பாருங்க, அவங்க சாப்பிடும்போது அந்த அவங்க சாப்பிடுற தட்டுலயே வந்து உட்காந்துக்கும். ஸோ அந்த தட்டுல உட்காரக்கூடாது, தட்டு பக்கத்துல தான் உட்காரணும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து இவங்க வந்து அந்த கில்லுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள வந்து இவங்களுக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபைனலி வந்து அந்த கில்லு வந்து கத்துக்குச்சு. தட்டு பக்கத்துல உட்காந்து சாப்பிடும். ஸோ தட்டுல வந்து முந்திரி பருப்பு தான் அதோட ஃபேவரட், முந்திரி பருப்பு தான். அந்த முந்திரி பருப்பு வச்ச வந்து சாப்பிடும். அது எவ்வளவுதான் பசியா இருந்தாலும் முந்திரி பருப்பு இல்லைன்னா வந்து அது சாப்பிடவே சாப்பிடாது. ஓகேவா? அப்படிதான் வந்துட்டு அதோட லைஃப் ஸ்டைல் போயிட்டு இருந்தது. ஸோ இது மாதிரி போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு நாளைக்கு வந்து நம்ம ஆத்தருக்கு வந்து ஒரு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. வண்டியில வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ இவங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து இவங்கள அட்மிட் பண்ணிட்டாங்க. இவங்க அட்மிட் பண்ணியிருக்கும்போது வந்துட்டு, இந்த கில்லுக்கு வந்து இவங்கள பார்க்காம இருக்கவே முடியல. ஸோ வந்து யாராவது கதவு தொறந்துட்டு வந்தா கூட, ஓகே இவங்க தான் வராங்களான்னு குடுகுடுன்னு போய் பார்க்கறது. பட் ஃபைனலி மகாதேவி வர்மா இல்லையா, ச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஏமாந்து வந்து திரும்பி போய் அதோட இடத்துல போய் உட்காந்துக்கிறது. ஸோ இது மாரி தான் இருந்தது. அது வந்து ஈவன் சாப்பிட கூட இல்ல. அவங்க வந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆயி வந்த உடனே தான் வந்து அந்த கில்லுக்கு வந்துட்டு இவங்க இவங்கள வந்து அப்படி பேம்பர் பண்ணிக்கிச்சு. இந்த மகாதேவி வர்மாவ. அவங்களோட ஃபிங்கர்ஸ் அழகா புடிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிறது. ஸோ இது மாரி வேலைலாம் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் தென் ஈவன் சம்மர் சீசன்ல கூட இது வந்து வெளியில வந்து அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாட போகாம இவங்க கூடயே தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தது. அண்ட் தென் வந்துட்டு ஆக்சுவலா வந்துட்டு ஜென்ரலா வந்து ஒரு கில்லு, அதாவது ஒரு ஸ்குரிலோட லைஃப் ஸ்பேன் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் தான். ஓகேவா? ஸோ இது மாரி போயிட்டு இருக்கும்போது கில்லுவும் வளர்ந்துருச்சு. ஒரு 2 வருஷம் ஆயிடுச்சு. கில்லு வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி குடிக்கிறத வந்து நிறுத்திக்கிச்சு. ஸோ வந்து
தண்ணி குடிக்கல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, அது வந்து அதோட பாஸ்கெட்ல எப்பவுமே வழக்கமா போய் படுக்கிற பாஸ்கெட்ல போய் படுக்காம, இது வந்து மகாதேவி வர்மம் பக்கத்துல அவங்க பெட்லயே வந்து படுத்துக்கிச்சு. அவங்களோட ஃபிங்கர்ஸ வந்து பிடிச்சுக்கிட்டு அது படுத்துக்கிச்சு. ஸோ அதோட ஃபிங்கர்ஸ் வந்து இவங்க அது அவங்க கை மேல படும்போது அவங்க எப்படி ஃபீல் பண்ணாங்கன்னா, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, ரூம்ல ஹீட்டர் போடுறது, அண்ட் தென் அதுக்கு நல்லா போத்தி விடுறது, இது மாரி வந்து சில விஷயங்கள்லாம் பண்ணி, அத எப்படியாவது அதுக்கு நம்ம சூடு கிரியேட் பண்ணி குடுக்கணும். ஒரு ஹீட்னஸ் குடுக்கணும். அது ஹாட்டா நம்ம ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு சில்லுன்னு ஆவுது உடம்பு அப்படின்றத அவங்க ஃபீல் பண்ணாங்க. பட் இவங்க தான் என்ன ட்ரை பண்ணாலும் வந்து அது வந்து எதுவுமே வந்துட்டு பயன் அளிக்கல. பிகாஸ் அடுத்த நாள் காலையில பார்த்தா அந்த கில்லு வந்து இறந்துருச்சு. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, அந்த சோன்ஜுஹி பிளான்ட் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ வந்து அந்த ஞாபகமா வந்துட்டு இந்த கில்லு வந்துட்டு அந்த சோன்ஜுஹி பிளான்ட் பக்கத்திலேயே வந்து அவங்க வந்து பரி பண்ணிட்டாங்க. அண்ட் தென் வந்து கில்லுக்காக அவங்க கட்டி வச்சிருந்த ஸ்விங்கு அதெல்லாமே கூட எடுத்துட்டாங்க. ஈவன் இப்போ கூட வந்துட்டு அவங்க சொல்லியிருக்கிற நோட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜன்னல் வழியா பார்க்கும்போது நெறைய ஸ்குரில்ஸ்லாம் கூட வந்துட்டு போயிட்டு தான் இருக்குமாம். ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது அந்த சவுண்ட் சிக் 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 அந்த கில்லு வந்து எப்படி கர்டன் மேல ஏறும்போது சிக் சிக் சிக்ன்னு ஒரு சவுண்ட் பண்ணிட்டு கர்டன் கீழ அவங்க எழுதி இருக்கும்போது டிஸ்டர்ப் பண்ண விடாம சிக் சிக் சிக்ன்னு சவுண்ட் பண்ணிட்டு கீழ வரும் இல்லையா? ஸோ வந்து அதே மாரி தான் வந்துட்டு இந்த மாரி இந்த சிக் சவுண்ட கேட்கும்போதெல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த கில்லு ஞாபகம் தான் வந்துச்சு. அண்ட் தென் இந்த சோன்ஜுகி பிளான்ட் பக்கத்துல அவங்க பரி பண்ணதுக்கு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த கில்லுக்கு புடிச்ச பிளான்ட் அது. ஏன்னா, அது அங்க தான் வந்து ஹைட் அண்ட் சீக் கேம் விளையாடும். ஸோ வந்து அந்த இடத்துல வந்து பூக்கிற பூ, அந்த எல்லோ கலர் பூ வந்துட்டு அந்த பூவா வந்து இந்த கில்லுவே பூக்கக்கூடாதா? பூக்கலாம் இல்லையா? அது மாரி கூட பூக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு நம்பிக்கையில தான் வந்து இந்த கில்லுவ வந்துட்டு அந்த சோன்ஜுகி பிளான்ட் பக்கத்திலேயே வந்து அவங்க வந்து பரி பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்படி தான் வந்து இந்த கதைய வந்து அவங்க முடிச்சிருக்காங்க. தேங்க் யூ. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.